அவன் வாழ்க்கையில ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. அது என்னவென்றால், உன்னுடைய மகன் ஜீவனோடு இருக்கிறான். இந்த வார்த்தை கேட்கும் போது அவனால நம்பவே முடியல. சில சமயத்துல சில வார்த்தைகள் உன்னை என்னை நம்ப முடியாத வார்த்தைகளா இருக்கும். ஏன்னா சில விஷயங்கள் மறித்து மண்ணோடு மண்ணாயிற்று என்று சொல்லி நான் யோசித்துக் கொண்டிருக்கிற சில விஷயத்துல ஒரு ஜீவனை கர்த்தர் அனுப்பும்போது, அது உயிர் தேழும்போது, அது மீண்டும் எழும்பும்போது, சில புரியபடியே பேசுறேன். உங்க பிசினஸ் மண்ணோடு மண்ணாயிருக்கலாம், நடைபெறும் என்று முடிவெடுத்த சில விஷயங்கள் இயேசுவின் நாமத்திலே உயிர் தேழும்புகிறது. Come on, I speak resurrection in the name of Jesus. ஒரு புது உயிர் வரட்டும். காத்திருக்கலாம் ஒரு முடிவு வருகிறது. Come on, இன்னைக்கு நீ கேட்காத ஒரு செய்தி, ரொம்ப நாட்களாய் காத்திருந்த ஒரு செய்தி இப்படி ஆயிடாதா? இப்படி ஒரு செய்தி கேட்க மாட்டானா? என் காதுக்குள்ளிலே சில வார்த்தைகள் வராதா? என் மனது முற்றிலுமாய் சந்தோஷப்படும்படியான ஒரு நற்செய்தி வராதான்னு காத்து கொண்டுதான் நான் சொல்றேன். சில விஷயம் உயிரோட தான் இருக்குது, மறிச்சு போல. ஆமா, உங்க பிசினஸ் மறிச்சு போல, வாழ்க்கை மறிச்சு போல, உன்னுடைய எதுவுமே மறிச்சு போல, உன் சிந்தனை ஆற்றல் மறிச்சு போல, டேலண்ட் மறிக்கல. ஏன்னா அதெல்லாம் அப்படிதான் சைலன்ஸா இருக்கிறத தவிர அதன் மேலே ஜீவனை கர்த்தர் பேசுகிறார். இன்னைக்கு நான் சொல்றேன், I speak life in the name of Jesus. அது உயிரடைவதாக. Come on, in the name of Jesus. Yes, receive it.